நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சத்யராஜ் பாடுறதுக்கு அந்த பாட்டா இந்த பாட்டு? பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு அப்படின்னு ஒரு பாட்டு போடுறேன்னு வச்சுங்களேன். இந்த பாட்டு இல்லாமல் இருந்த நேரத்தில் அது எப்படி இருந்திருக்கும்? டைரக்டர் வந்து இந்த படத்துல வந்து பாண்டியன் சொல்லி ஒரு புது முகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ரேவதின்னு சொல்லி ஒரு புது முகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு 2 பேர் போட்டோவையும் காட்டினா எனக்கு இந்த டியூன் வருமா? இல்ல கடலோர கவிதைகள்ல சத்யராஜுக்கும் அந்த ஹீரோயின் யார் பேர் தெரியல, அவங்களுக்கும் பாட்டு போட போறோம்னா அடியா தாடின்னு வருமா? சத்யராஜ் பாடுற பாட்டா இது? இல்ல, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சத்யராஜ் பாடுறதுக்கு அந்த பாட்டா இந்த பாட்டு? அதுக்கு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னா சத்யராஜ் கரெக்டா இருக்கும் இல்லையா? லவ் வருது அப்படின்னா அடியா தாடின்னு நான் பாட்டு போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் தனி கற்பனை உலகத்துல காதல் என்று சொன்ன உடனே காதல்ல நான் போடுறேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்து நான் காதலிச்சிருக்கேன். அது அப்புறமா சொல்றேன், அடுத்த கதைக்கு வரேன். ஆனா உங்கள் துக்கத்தை மாற்றுவதும் உங்கள் துயரத்தை தூர செல்லுமாறு செய்வதும் என்னுடைய வேலை அல்ல. அதிலே வந்து உட்காருகின்ற அந்த சரஸ்வதி, அந்த இறைவனுடைய அருள் ஒன்றுதான் என்று சொல்ல முடியும். ரொம்பவும் நேச்சுரலா நான் வந்து ரொம்ப தலையை உடைச்சு தலையை பிச்சுக்கிட்டெல்லாம் நான் வந்து கம்போஸ் பண்ணது கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்கின்ற பாடல்கள் அனைத்து பாடல்களின் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸும் அரை மணி நேரத்தில் எழுதிய ஆர்கஸ்ட்ரேஷன் தான். லாஸ்லோ கோவாச்சுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் புதபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு நான் எழுதுறப்போ அங்க வந்து 3-4 படம் திருவாசகம் அவர் தான் கண்டக்ட் பண்ணார். திருவாசகம் புதபெஸ்ட் ரேடியோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட புதபெஸ்ட் கொயரும் சேர்த்து கண்டக்ட் பண்ணியது லாஸ்லோ கோவாச் அவர்கள் தான். அவரிடம் தனியாக கிளாஸ் எடுப்பதற்காக, அவரிடம் கற்றுக்கொள்வதற்காக நான் தனியாக எல்லாம் போயிருக்கிறேன் புதபெஸ்டுக்கு. அது இந்த மாதிரி நடந்தாலும் இது இப்படித்தான் நடக்கும் என்பது வந்து நம்ம கையில இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்திலேயே இன்னைக்கு நான் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுறேன், இப்படி எல்லா நிகழ்ச்சியிலும் நான் பேசினதில்லை. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல அன்னக்கிளி இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு வந்து ஆல் இண்டியா ரேடியோல மாத்தி போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தபடியாக அன்னக்கிளி என்ற படத்தில் இந்த தேன் கிண்ணம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பாடலை கேட்கலாமாங்க. நான் வீட்டை விட்டு சாயங்காலமா அப்பதானே வந்து கொண்டிருக்கிறேன். அதனால வந்து சாயங்காலமா ஒரு 5 மணிக்கு சாந்தம் பீச் பக்கத்தில் இருந்தது.